வணக்கம். ஜாதுமை அம்மையார் ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஆன்மீக பதிவு. ஆன்மீக பதிவின் போது ஆன்மீக பேர் வைக்கப்படும். என்னண்டா இன்றைக்கு ஒரு விஷயம் உண்டு. காவி தரிச்சா என்னென்ன செய்யணுமுண்டு எல்லாருக்கும் தெரியும். காவிர புனிதம் தெரியாத சில ஆட்களுக்காக வேண்டி இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு. என்னட்ட ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, அதை ஒருக்கா நான் உங்களை கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் ஆன்மீகம் வந்து சொல்கிறீங்க, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் ஆன்மீகம் இருக்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் அவங்க இல்லற வாழ்க்கையிலிருந்து இறைவனை அடைகிறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய இருந்தது. அதுக்கு நிறைய வரலாறுகள் நீங்கள் படிக்கலாம். எல்லாத்தையும் துறந்தாத்தான் பிரம்மச்சரியத்துக்கு ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இறைவன் அப்படி இருங்கன்னு சொல்லலை. அவரை அன்பால் அடைய முடியும்ன்றதை நிறைய கதைகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன கதைன்னா, காவி உடுத்துத்த நீங்கள், காவி உடுக்குற நீங்கள் துறவரம், அதாவது துறவரம் போட்டு காவி தரித்தித்து ஆதீனம் அப்படி இப்படி என்ற பேருகளில் நீங்கள் பெரிய பெரிய ஆக்களாக இருந்தாலும் சரி, ஆக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிவ ருத்ராட்சம், அதாவது ருத்ராட்சம், விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம், இதுதான் சிவனுடைய அடையாளம். அப்போ அப்படி இருக்கும்போதும் நீங்கள் தங்கத்தால் எந்த ஒரு பொருளும் அணியக்கூடாது. சிவன் அணிஞ்சதா சரித்திரம் இல்லை. அவர் எலும்பு கூட உழுத்திருக்கிறார். அவர் பொன் பொருளுக்கு ஆசைப்படுறாள் இல்லை. இப்போ சிவன் சுடலையிலான் இருக்கிற சுடலை சாம்பல் தான் அள்ளி பூசுவர். அவருக்கு சுடலை சாம்பல் தான் விருப்பம். திருநூறு விபூதி சரியான விருப்பம். சரியா? அப்போ துறவரம்ன்றது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு கடவுள் பால் ஈடுபட்டு மொத்தமாக போகிற துறவரம். அது பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம் அவங்க தான் காவி உடுத்து இல்லற வாழ்க்கையில் விடுபட்டு செய்கிறார்கள். இப்போ கோயில் குளத்துக்கு போகிறாக்கள், சிவதொண்டுகள் செய்யக்குள்ள அவங்க காவி தரித்து, மற்றபடி அவங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தொண்டர்கள். பக்தர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, சித்தர்கள் வேறு, அப்படி நிறைய இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ ஒரு சாமியார் இருக்கட்டும், அவர் ஒரு காடுகள், அந்த காலத்தில் காடுகள் வனங்களில் யாகம் தவம் இருந்து அதில் வரங்கள் பெற்று மக்களுக்கு நன்மை செய்து வந்தவர். அவருக்கு ஒரு சிஷியன் இருப்பேர். அவர் வேலைகளை செய்கிறதுக்கு, விசிறி மட்டைகளோடு விசுக்கிறதுக்கோ, அவர் நடக்கக்குள்ள ஒரு பெரிய பெல்ட்டை போட்டு நடக்க வைக்கிறதோ, அவருக்கு பின்னால் ஒரு கொஸ்டி இருக்கிறதோ இல்லை. அவங்க இடிப்பாங்க, இல்லாண்டு இல்லை, இடிப்பாங்க, ஒரு பக்கம் இடிப்பாங்க. இப்போ போலி சாமியார்கள், சாமியார் பேரில் நீங்கள் சில பேரை பார்க்கும்போது நடந்து கொள்கிற முறைகள் இவங்கெல்லாம் சாமியார் தானா, பிரம்மச்சரியங்கண்டா என்னன்னு தெரியாமல் இருக்காங்களா என்ற ஒரு எண்ணங்களை வர வைக்குது. ருத்ராட்சங்களில் தங்கங்களை சேர்த்து கோர்த்து அது மணி மாலையாக தட்டாக போட்டு அவங்க போக்குள்ள 4 பேர் அவங்களுக்கு விசிறி மட்டை விசுக்கி பெரிய பெல்ட்டெல்லாம் போட்டு இப்படித்தானே சிவனப்பா உங்களெல்லாம் இது செய்ய சொன்னவர். இப்போ ஒரு ரமணரை பாருங்க எப்படி இருந்தவர்ண்டு. ஏழ்மையான மனுஷன் சிவன். அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் ஆடம்பரமாக வாழ்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன துறவரம் வண்டி கெடுக்கிறதுக்கு? எல்லாத்துலேயும் ஆசைப்பட்டு தானே நீங்கள் இந்த காலத்துலலாம் தங்கத்தோடு அணியிறீங்க. அணிகிறவங்களுக்கு மட்டும், இப்படி செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரும் இல்லை. ஏழ்மையான முறையில் அவங்க மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தன்னைத்தானே அடையாளம் காட்டாமல் சிவனை பாவோட ஐக்கியமாக இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கேன். எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, இப்பயும் இருந்து கொண்டிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பட்டம் பதவி கொடுத்த உடனே பெரிய ஒரு அரியாசனத்தில் தங்கங்கள் கலசங்கள் போட்ட மாதிரி
அதில் ஏறி இருந்தால் அப்போ நீங்கள் சாமியா? என்ன விளக்கம் இது? ஒரு காவிக்கண்டு ஒரு புனிதம் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் விடுத்து சிவனை நம்பி வாழ்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம சாமியார்னுக்கும் ஏற்றுக்கொள்ளலாம். இது பெரிய மண்டையில் கொண்டையை மட்டும் வளர்த்துத்து பட்டையாக தங்கத்தில் அடுக்கித்து போடுறவங்கெல்லாம் சாமியார்கள் தானா ரெண்டா? அவங்க போலி சாமியார். ஏன்னா சிவனுக்கு பார்க்க பொன் பொருள் ஆசை இல்லை. இதுதான் உண்மையான விளக்கம். பொன் பொருள் ஆசை எல்லாம் விடுத்து சரியா தூய சிந்தனையோட இறைவனை வழிபடுறது தான் உண்மையாக சிவன் அடைகிறதுக்கு வழி. இது நாயன்மார்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு சில சாமியார்மார்களை பார்க்கும்போதும் அவங்களாம் என்னத்தை சொல்கிறது என்று அது அவங்களோட விருப்பம். நீங்கள் சாமியார்ன்னு சொல்லி இப்படி எல்லாம் வராதிங்க. என்னன்னு சொன்னால் அது உங்களுக்கு தங்கங்கள் போடுறதும் ஒரு ஆசை தான். உங்களுக்கு சாமரை விசுக்கிறாங்க வேளாறாக்கள், அதுவும் ஒரு ஆசை தான். உங்களுக்கு பின்னால் ஒரு ஜால்ராத்திரி இது அது ஒரு வகையான உங்களுக்கு ஒரு பெருமை தான். அந்த பெருமைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது தான் நான் எடுத்துக்கிட்டு இந்த பதிவில் சொல்ல வரேன். இதை செய்கிற ஒவ்வொரு போலிச்சாமியார்களுக்கு மாத்திரம், புனிதமான சுவாமிகளுக்கெல்லாம் இல்லை, போலிச்சாமியார்களுக்கு மாத்திரம். எங்களோட சிவனப்பாவை நீங்கள் வழிபடுற நீங்கள் பொன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆன்மீகமாக இருந்தால் எல்லா சமயமும் உண்டு, எல்லோரும் உண்டாக நினைக்கணும். நீங்கள் சைவமாக தான் நினைப்பீங்களா இருந்தால் அவருக்கு பொன் பொருள் ஆசை இல்லை. அந்த பொன் பொருளை போட்டு நீங்கள் பொய்யான சுவாமி விஷம் போட வேணாம். மன்னிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேர் அதை கழுத்துலையும் காலையும் காவியை கட்டித்து சுவாமி என்ற பேரில் அந்த பெரிய பெரிய தங்கங்கள் கலசங்களுக்கு கதிரைகள் ஆசனங்கள் இருக்கும்போது சாமியே பெருங்கல்லில் ஏன் வடிவமைக்காங்க, அவர் எளிய வடிவம் உண்டு. நீங்கள் அப்படி இருக்கும்போதும் எனக்கே என்னது சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இன்னும் வருங்காலம் இப்படி தான் சாமியார் இருந்தால் அப்படி தான் தங்கத்தோடையும் கழுத்துலையும் போட்டு நமக்கு வேளாளர்கள் வருவாங்கன்ட்டு அதுக்கு நிறைய பிள்ளைகள் மாறினாலும் மாறும். சினிமா மாதிரி. மன்னிக்கவும், நான் கடவுளை பற்றியோ உங்களை பற்றியோ கொச்சப்படுத்த விருப்பம் இல்லை. 1-2 பேர் நீங்கள் செய்கிறது ஒட்டுமொத்த சைவத்தையும் இழிவுபடுத்துது என்ற ஒரு ஆதங்கம். சிவனப்பாக்கு பொன் பொருள் ஆசை இல்லை. நீங்கள் எப்படியும் வழிபடலாம், என்னமாயும் வழிபடலாம்ன்றது சுதந்திரம். அதுக்காக வேண்டி தங்கங்களை தான் போட்டுத்து மரகுரியெல்லாம் போட்டு 4 பேர் சிறக்க வாழ்கிறது அது சன்னியாசம் இல்லை. இங்கே சாமியாரும் இல்லை. மன்னிக்கவும். இது இந்த திரியிறாக்களுக்கு அப்படி போட்டுது சாமியார் வேஷம் கட்டி திரியிறீங்களே அவங்களுக்கு மட்டும். உண்மையான சாமியார் ரமண மகரிஷியை கதைகள் படியுங்க, நிறைய கதைகள் படியுங்க. எத்தனையோ 63 நாயன்மார்கள் 6 முதல் நாயன்மார் முதலிடம் என்று சொல்லிடலாம். எல்லாரும் ஒரு வகையில் முதன்மைப்பட்டு தான் அவங்க இருந்தவங்க. 63 நாயன்மார்கள். சமயக்குறவர்கள் 4 பேர்லையும் 6 முதலாவது இடம் என்றே சொல்ல முடியாது. ஏன்னா 4 பேர்களும் சிறந்தாலே சிறந்தவர் தான். கடவுளுக்கு எல்லாரும் எல்லாம் சிறந்தவர்கள் தான். ஆனால் இங்கே நம்முடைய என்ன சொல்கிறது, அந்த காவிக்கும் அந்த பிரம்மச்சரியத்துக்கும் அந்த சைவ கோட்பாட்டுக்கும் உட்பட்டு எல்லாத்தையும் விடுத்து அந்த காவியை தரிக்கும்போது தனி ருத்ராட்சம் விபூதி பஞ்சாட்சரம் அதை ஓதுவீங்களா இருந்தால் முற்றுமுழுதான நீங்கள் சுவாமி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கழுத்தில் நகை தங்கத்தை அதாவது தங்கத்தோடு சேர்ந்த மாதிரி எந்த ஒரு லோகத்தையும் போட்டுத்து நீங்கள் உங்களுக்கு விசிறி அது இது என்று நீங்கள் ஆடம்பரமான ஒரு போக்குள்ள கூட 4 பேர் உங்களை தூக்கி திரிகிற அளவுக்கு இது இருந்துன்னுங்கண்டா அது ஒரு ஆசை தான். அது சுவாமி இல்லை. அது உங்களுக்கான பெருமையை நீங்கள் தேடிக்கொள்கிற விஷயமா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் மற்ற சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா நீங்கள் சுவாமியாக இருந்தீங்களா இருந்த உண்மையான கடவுளில் பக்தியாக இருந்தீங்கன்னா ஏழ்மையும் எளிமையையும்
விரும்புங்க. சும்மா சாதாரணமாக ருத்ராட்சம் மாலைகள் எளிமையாக எந்தளவுக்கு எளிமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு எளிமையாக இருக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட மனசை காயப்படுத்தணுன்றது எண்ணம் இல்லை. ஆன்மீகம், பிரம்மச்சரியம், அந்த காவி உடுப்புக்கான சுவாமிகள்கள் எப்படி இருக்கணும் என்றதை நீங்கள் தெரியாதவங்க தெரிய வைக்கணும்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தான் அங்கே போய் கொண்டு செல்லும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். உங்களோட மனசை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். உங்களை மாதிரி 1-2 பேர் இருக்கிறதால மொத்தமாக சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். நீங்கள் காவியை கட்டிட்டு சாமியார் வேஷம் போடுறதா இருந்தால் போய் உண்மையாக சாமியாராக இருந்தீங்கன்னா நீங்கள் எளிமையாகவும் இறைவனையும் நம்பி வாழுங்க. ஆனால் போலியாக வாழ்கிறதா இருந்து தங்கங்களை போட்டு நகைகளை போட்டு பின்னுக்கு பட்டாளத்தை எடுத்துட்டு போகிறதுண்டா நீங்கள் அதை நிறுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். யாதுமை அம்மையார் யாதும் ஊரே யாவரும் கேளீர். போலி சாமியார்களுக்குத்தான் இந்த உரை என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பல பேர் உண்மையான ரிஷிகளும் முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படி எத்தனையோ பேர் மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களோட அடையாளங்களை காண்பிக்காமல் ஒரு மூளையில் இருப்பீங்க. ஊத்தையாகவும் அடியவளுக்கு ஏதோ ஒரு இதில் தன்மையில் தான் இந்தளவுக்கு என்னை மாற்றி இருக்கிறார் அப்பன் சிவனப்பா. அந்த ஒரு தகுதியால் இதை கதைக்க வேண்டிய மனசு சொல்லிச்சு. இப்போ 3 நாள் கூடி இதை பற்றி சொல்லு என்று மனசுக்கு சொன்னபடி பார்த்தான் இந்த இடத்துல இந்த பதிவை மேற்கொள்கிறேன். இது என்னுடைய அப்பனுடைய கூற்று. இது உண்மையாகவே இதை பேசும்படி சொன்னதும் என்னுடைய அப்பன்தான். உங்களோட மனசை காயப்படுத்தணும் என்ற நோக்கம் உண்மையாகவே இல்லை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உண்மையான கடவுள் மேலே நம்பிக்கை, பக்தி, கடவுளோட ஈடுபாடாக இருந்தால் அந்த காவி உடுப்புக்குன்ற ஒரு மதிப்பு, மரியாதை, ஆசாபாசங்களை துறந்து தான் அதை உடுத்தணும். நீங்கள் கோயிலுக்கு சும்மா போய் உடுத்துறது வேறு, சொந்தமாகவே உடுத்துட்டு நீங்கள் அப்படி செய்கிறது வேறு. இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிவித்து கொள்கிறேன். காவியை கட்டிட்டு தங்கங்களை கொடுத்து செஞ்சால் சிவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனவே அதை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யாதுமை அம்மையார் ஈழத்திலிருந்து. நன்றி.